ப்ரோ அகெயின் சிம்பிள் தான். ஏன் ப்ரோ டைம் வேஸ்ட் பண்ணாத, நமக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. இல்லை ப்ரோ இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு விட்டலாம். சும்மாத்துக்கு தொட்டுக்கிட்டே இருக்கார் கட்சியை. ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தனும் வாக்காளர் ப்ரோ. இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கான் மனுஷன். இதான் கடைசி வீடியோ ப்ரோ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் நம்ம பேசி 12 ஆர்கியூமெண்ட்டை கொடுத்து இதெல்லாம் ப்ரோ இவ்வளோ தான் விஷயம் தெரியலனா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் அவர் பார்க்க மாட்டாராம், ஆனால் ரிப்ளை வீடியோ போடுவாராம். நான் ஏன் வீடியோ பார்க்கலங்கிற கோவம் இல்லை ப்ரோ. எங்களை போன்ற நிறைய பேர் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்த தாவேக்காவை சேர்ந்தவங்களாம் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. எதையுமே பார்க்க மாட்டாராம், ஆனால் ரிப்ளை வீடியோ போடுவாராம். எந்த வீடியோ பார்க்காம ஒரு வீடியோ போடுவாராம், அதான் ரிப்ளை வீடியோவான். ப்ரோ ஒரே ஒரு தடவை கோச்சுக்காத, சத்தியமாக அந்த வீடியோவில் இனிமேல் சொல்லவே மாட்டேன். நீ ஒரு பெரிய தற்குறி ப்ரோ. ஏன் தெரியுமா, ரிப்ளை வீடியோவை எந்த ரிப்ளையும் பார்க்காம போடுற பற்றியா, அதனால தான் சொல்கிறேன் ப்ரோ. இந்த வீடியோவில் உனக்கும் எனக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா 3 மேட்ரு ப்ரோ. ஒன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேன்ஸு, நாங்கள் தற்குறி பசங்க, எங்களுக்கு அரசியல் தெரியாது. இதான மொதல் ஆர்குமெண்ட்டு. இதற்கு சரியான பதிலடியே இந்த வீடியோவில் இருக்க போகிறப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் தற்குறி பசங்களா இல்லையா அப்படிங்கிறத நீ ஜட்ஜ் பண்ணிக்கோ. ஒன்றா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்குவேன், தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொல்கிறது பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு, பெரிய தப்பாகி போச்சு. இது வேறையா ரெண்டும் நடுவுலலாம் நிற்க கூடாதான். ஒன்று இந்த பக்கம் நிற்கணுமா இந்த பக்கம் நிற்கணுமா, இந்த விஷயத்தை இங்கே நான் தெளிவுபடுத்த போகிறேன். தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டாள் அப்படிங்கிறது தானே கட்சியோட நோக்கம். எந்த மொழிக்கு எதிரானவங்க கிடையாது. யார் வேணால் தமிழ்நாட்டில் வாழலாம், தமிழை மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளணும். ஆண்டால் தமிழ்நாடு நல்லா இருக்குது. இதான ஆர்குமெண்ட்டு. இதற்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். சரிங்களா? ரெண்டாவது. மூணாவது, இதான் ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றதெல்லாம் கூட நான் பதில் சொல்லிடுவேன். தாவேக்கா திமுகவோட பி டீமா, வழக்கமாக பிஜேபியோட பி டீம் தான் சொல்லுவாங்க. இது ஏதோ புதுசாக இருக்குது, திமுகவோட பி டீம்னு. இதுக்கும் ஒரு விளக்கத்தை சொல்லி விட்ருவோமே. இது 3 தானே பிரச்சனை. இந்த 3க்கு நான் பதில் சொல்ல போகிறேன். இந்த பதிலுக்கு அப்புறம் நான் இதை பற்றி பெரிய லெவலில் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி உங்கள்கிட்ட எதுவும் விஷயம் இல்லை, உங்களுக்கு எதுவும் வேலை இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ இதான் ப்ரோ கடைசி வீடியோ. வாங்க பேசிடலாம். அந்த வீடியோவில் 1 by 1 தெளிவாடமா பார்க்கலாம். அண்ணே வானே வீடியோக்குள்ளே வந்து உட்காரு, உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ தான் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. சிம்பிள் தான் ப்ரோ. உன்னை டேக் பண்ணி போகிறேன் ப்ரோ. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? வானே உனக்கும் அந்த வீடியோவில் வணக்கம் சொல்கிறேனே. நாகரிகம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உனக்கும் வணக்கம் சொல்கிறேனே. வணக்கம், உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நாங்கள் ஃபேன்ஸு. எங்கள் மேலே வைக்கிற அலகேஷன், நாம் தமிழ் கட்சியிலேருந்து வர்றது, நீங்கள் தற்குறி பசங்க, நீங்களாம் வெறும் ஃபேன்ஸ், உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? விஜய் ஓட்டு போட சொன்னால் ஓட்டு போடுவீங்க. அரசியல் வேறு, ரசிகர் மனநிலை வேறு அப்படிங்கிறதான் எங்களுக்கு நடத்துகிற பாடம். ஒன்றும் இல்லை ப்ரோ. இன்றைக்கி தேதி 25. இன்றைக்கி நாங்கள் பார்த்த அரசியல் செய்தியை இந்த வீடியோவில் பட்டியலிட்டு பேசவா? உங்களுக்கு உங்களால் பதிலே சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ தூரம் நாங்கள் பார்க்குறோம். இதை நம்ம முதல்ல கம்பேர் பண்ணி பார்த்தரலாம். முதல்ல எங்கள் கட்சியில் என்ன நடக்குதுங்கிற அவேர்னஸ் எங்களுக்கு முதல்ல தெரியுது ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியோட 2ஆம் ஆண்டு ஆண்டு விழா. தெரிஞ்சுக்கோ எவ்வளோ மேட்ரு எங்கள் கட்சியில் நடக்குதுன்னு. அண்ணே சிம்பிள் தான் அண்ணே, தெரிஞ்சுக்கணே ஒரு அரசியல் கட்சியில் எவ்வளோ மேட்ரு நடக்குதுன்னு. ஸோ 2ஆம் கட்டம் ஆண்டு விழா நடக்குது ப்ரோ. அதில் பார்த்தீங்கன்னா 3000 பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் நடக்குது. நீலாம் உள்ளே போய் அதை விட மாட்டாங்க. ரொம்ப கட்டுக்கோப்பாக நடக்குது. பாஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. உள்ளே போயிட்டு எதுவும் விஜய் எனக்கு எதிராக வீடியோ போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு எதுவும் வேலை பார்க்காத உள்ளே விட மாட்டாங்க ப்ரோ உடனே. ஏன்னா உங்கள்கிட்ட பாஸ் இருக்காது. அதனால் சொல்கிறேன், கட்சியோட மிக முக்கியமான பொறுப்பாளர்களை மட்டும்தான் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்சியில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வர்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. 3 லட்சம் பேர் வந்து கட்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பதவிகள் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் யோசிக்கிறாங்க. 120 மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிடுறாங்க. கட்சியோட கொள்கை தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட வாரிசுகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் கட்சியில் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்று கட்சியிலேருந்து ஏராளமான பேர் பார்த்திங்கன்னா படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மருது அழகுராஜ் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட அந்த பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நமது அம்மா, நமது எம்ஜிஆர் அந்த மாதிரி பத்திரிகைலாம் நடத்தினார் பார்த்திங்களா. அவர் பார்த்திங்கன்னா கட்சியில் இணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாச்சியார்னு சொல்லுவாங்கள்ல, நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பிஜேபியில் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் தொங்கின பசங்களாம் பிடிச்சி அடித்தாங்கல்ல, அவங்க எங்கள் கட்சியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் கட்சியில் 25ஆம் தேதி தாண்டி 26ஆம் தேதி என்ன நடக்க போகுதுங்கிற ஃபுல் அப்டேட்டில் நாங்கள் இருக்கோம். அவ்வளோ தூரம் நாங்கள் எங்கள் கட்சியில் அண்ணா சொன்னால் மட்டும் இல்லை, அண்ணா என்ன பண்ணுறாங்கிறத இன்ச்சு பை இன்ச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். திமுக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் முதலமைச்சர் பிறந்த நாளை நோக்கி பெரிய லெவலில் போயிட்டு இருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி 20 கிலோமீட்டரு 116 குழந்தைங்க இன்றைக்கி நடந்திருக்காங்க. இன்றைக்கி தருவாயில் நடந்திருக்காங்க. ஸோ முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1000 மருந்தகங்கள் தமிழ்நாடு முழுக்க ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. இந்த 1000 மருந்தகங்கள் எந்தளவு குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்தவங்க பெரிய லெவலில் போய் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா எங்கள்
ஏரியாவில் நாங்கள் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, மார்க்கெட் ரேட்டோட இந்த ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க, இந்த மருந்தகங்களை கூட்டுறவு மூலமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இது சரியாக பண்ணியிருக்காங்களா, மார்க்கெட்டில் கரெக்டான இடத்துல இருக்காங்கிற அந்த அந்த இந்த திட்டம் சரியாக அமலாக இருக்கா அப்படிங்கிற அந்த வெரிஃபிகேஷனை நோக்கி நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுகவை பொறுத்தவரையும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஏரியாவை முதலமைச்சர் மறுபடியும் தொட்டிருக்காரு. பெரிய லெவலில் பிஜேபிக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்திருக்கார். இது வந்து திமுகவில். அதிமுகவில் வழக்கமான உள்கட்சி பிரச்சனை. செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த நாளை புறக்கணிச்சிருக்காங்க. எவ்வளோ விஷயத்தை கட்சி சாராமல் எவ்வளோ தூரம் கவனிக்கிறோங்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிறது, எங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறேன், இவ்வளோ தூரம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ரோ அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் உட்பட பன்னீர்செல்வம் உட்பட பெரிய லெவலில் ரஜினியை மையமாக வச்சு அதிமுகவில் ஒரு காய் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ரஜினி அவர்கள் சென்டர் ஆஃப் பாயிண்ட்டாக இருக்காரோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. இப்போ நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் அவர்கள் வெளியே போயிட்டாங்க. அண்ணன் கட்சியில் நிறைய பேர் வெளியே போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணன் வீட்டில் பெரிய லெவலில் பெட்ரோல் குண்டு வீசுறதுக்கு பெரிய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த சதி திட்டத்தை கண்டுபிடிச்சி 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நடந்திருக்கு. அண்ணன் வீட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கும் விட்டால் அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி 10 பேரை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் வழக்கு பெரிய டென்ஷனாக இருக்குது. பெரியார் அவர்கள் சம்மந்தப்பட்ட வழக்கும் பெரிய டென்ஷனாக இருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த 2 டென்ஷனில் ஓடிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி அரசியல் களத்தில். ஸோ தெலுங்கானா, ஆந்திரா நம்ம போமா ப்ரோ. பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் அவரோட மீட்டிங் நடந்திருக்கு. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தெலுங்கு மொழி பார்த்தீங்கன்னா கட்டாயம் பயிற்று மொழியாக கொண்டு வந்திருக்காங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா புகைப்படம் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடந்த புகைப்பட மாற்றமானது பெரிய அரசியல் சண்டையாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் தொடங்கியிருக்கு. ஜார்க்கண்டில் சட்டமன்றம் தொடங்கியிருக்கு. முதல் கூட்டத்தொடர். அங்கே டொனால்ட் ட்ரம்ப் அங்கே போவோமா, அங்கே என்ன நடக்குதுன்னு போவோமா. டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த சட்டவிரோதமான குடியேற்றம் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா பக்கம் நிற்கிறாரு. உக்ரைன் அதிபரை வெளிப்படையாக விமர்சிக்கிறாரு. இந்தியாவுக்கு பணம் கொடுத்தோம், இந்தியாவுக்கு இனிமேல் பணம் கொடுக்க மாட்டோங்கிற ஒரு அலகேஷனை கிளப்பியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா சசி தரூர் அவர்கள் கட்சியை பயன்படுத்தணும்னா வெளியே போக தயாராக இருக்கேன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய 25 மாவட்ட செயலர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போயிட்டு பிரியங்கா காந்தியை சந்திச்சாங்க. ராகுல் கார்கே அவர்களை சந்திக்க நேரம் கிடைக்கல, சோனியா காந்தியை பார்க்க முடியல, மறுபடியும் வந்துட்டாங்க. அந்த 25 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தைக்கு எதிராக போனாங்க. மறுபடியும் வந்து செல்வ பெருந்தைக்கு ஆதரவாக போஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஊரில். இவ்வளோ தூரம் அரசியலை நாங்கள் கவனித்து பேசிகிட்டு இருக்கோம். சிம்பிள் தான் ப்ரோ. உனக்கு ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ப்ரோ. ஸோ புதுசாக நாங்கள் வேர்ல்டு பாலிடிக்ஸையும் கவனிக்கலாம், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாங்கிற பிளானில் இருக்கும். ஸோ உனக்கு யூஸ் ஆகும் ப்ரோ. தமிழ்நாடு பாலிடிக்ஸ், இந்தியன் பாலிடிக்ஸ் இந்த சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கு தெரிலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோ. வேர்ல்டு பாலிடிக்ஸு கூடிய சீக்கிரம் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம், அந்த சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோ ப்ரோ. அரசியல் காலத்தில் எங்களை தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு என்ன பாயிண்ட் வச்சுருக்க, என்ன நாங்கள் கவனிக்கலை, என்ன நாங்கள் பார்க்கல. இதுதான் என்னோட மொதல் மேட்ரு. அத்தனைக்குமே குவாலிட்டியான டிஸ்கஷனை உருவாக்கிட்டு இருக்கோம். தம்மையில பார்த்து டைட்டிலை பார்த்து எங்களுக்கு அறிவில்லைன்னு போகாத, உள்ளவா, எங்களோட பேசு, விவாதி, சண்டை போடு, ஆர்கியூமெண்ட் முன்வை, நாகரிகமாக பேசு. நாகரிகமாக நாங்களும் பேசுகிறோம், ஆரோக்கியமாக பேசுவோம். எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த கட்சியை சார்ந்தவங்களாக கூட நீங்கள் இருந்துட்டு போங்க, எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, பேசு. ஏன்னா ஒரு படி உங்களோட முன்னே போகிறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கோம். தாவேக்காவோட ரசிகர்களை பெரிய லெவலில் கட்சி தொண்டர்களை மாற்றுறோம். இந்த தொண்டர்கள் மூலமாக மக்களை தாவேக்கா தொண்டர்களை மாற்றக்கூடிய பெரிய அஜெண்டாவில் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? கமல் அவர்கள் அரசியல் களத்தில் அதை செய்யலை, விஜய் அவர்கள் அதை செய்யாமல் விட்டுறக்கூடாது. கமல் அவர்கள் அரசியலில் ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றலை, ஆனால் விஜய் அண்ணாவோட ரசிகர்கள் மொத்த பேரையும் வாக்காளர் மாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது ப்ரோ. அதனால தான் அரசியலை இவ்வளோ தூரம் மைக்ரோ லெவலில் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இது என்னோட மொதல் பாயிண்ட். இப்போ நான் 2வது பாயிண்ட் முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும். இதுதான் தமிழ் தேசியம். பிற மொழியாளர்கள் யார் வேணால் தமிழ்நாட்டில் வாழலாம், தமிழநாடாக சரியாக இருக்கும். அதுவும் அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரி ஆளுமை மிக்க தமிழநாடாக சரியாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமிலாம் தமிழன் ஒத்துக்க மாட்டாங்க, விஜய் அண்ணாலாம் தமிழன் ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணன் சீமான் மட்டும்தான் தமிழர், வேறு யாரும் தமிழர் கிடையாது. இப்போ நான் அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் பதவியை தாண்டி இங்கே தான் இந்த உங்களோட கமெண்ட் செக்ஷன் அத்தனையுமே என்னோட வீடியோ வரும், என்னோட ஆர்குமெண்ட் வரும்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. அந்த ஆர்குமெண்ட் இதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும். நான் ஒத்துக்கிறேங்க, ரொம்ப சூப்பரான வாதம். இப்போ ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இது அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் யார் ஆள்றா? நல்லா யோசிச்சு பாருங்கள். 95% தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழர் தான் ஆள்றாங்க. ஏன் நல்ல குவாலிட்டியான அந்த நிர்வாகம் நமக்கு கிடைக்கல? நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் கிடைக்கல? என்னோட ஆர்குமெண்ட் கரெக்டாக? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்காரு? ராமநாதபுரம் தானே. அவர் ஏன் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திருவெற்றியூரில் போட்டி போட்டார், அதற்கு முன்னாடி கடலூரில் போட்டி போட்டார். ஏன் ராமநாதபுரத்தில் போட்டி போடாமல் இருக்கார்? அவர் தானே மண்ணின் மகிழ்ந்தார், அந்த மண்ணை ஆண்டா மட்டும்தான் அந்த பிரச்சனை அவனுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறார்ல. ஏன் ராமநாதபுரம் பிரச்சனைகள் அன்னைக்கு அத்தனையுமே சீமான் அவர்கள் தானே தெரியும். அவரோட மண்ணில் போய்
அவர் ஏன் போட்டி போட மாட்டார்? சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா ஏன் இருக்குது? இந்த கேள்விகள் அத்தனையுமே அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஊராட்சி அப்படிங்கிற ஒன்று இருக்கா, அந்த ஊராட்சியை யார் சரியாக நிர்வகிப்பாங்களோ அவர் மொழி மதம் இனம் அத்தனையும் கடந்து சிறந்த நிர்வாகிகளை அந்த அரசியல் களத்தில் தேடுங்க. நல்ல அரசியல்வாதிகள் நமக்கு தேவையில்லை, சிறந்த நிர்வாகிகள் வேணும். அந்த சிறந்த நிர்வாகிக்கு மதமோ மொழியோ ஜாதியோ எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது. அந்த சிறந்த நிர்வாகிகளை ஊராட்சியிலேருந்து நம்ம உருவாக்கி கொண்டு வரணும், நகராட்சியில் கொண்டு வரணும், மாநகராட்சியில் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு அமைச்சரவையில் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பதவி கொண்டு வரணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் என்ன அரசியல்வாதி கிடையாது, சிறந்த நிர்வாகி. அற்புதமான நிர்வாகத்தை அவரால் கொடுக்க முடியுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் அவரை நோக்கி நாங்கள் அரசியல் களத்தில் ஒன்றா நிற்கிறோம். ஸோ இங்கே தான் நான் சொல்கிறேன், தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன மொழிகள் தான் இத்தனை திராவிட மொழிகளுமே. இந்த திராவிட மொழிகள் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. வேற்றுமொழி அப்படிங்கிறது உங்கள் பாஷையில் திராவிட மொழி, ஆனால் திராவிடம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வகையான அர்த்தம் இருக்குது ப்ரோ. உங்களை பொறுத்தவரையும் வேற்றுமொழி பேசுகிறவங்க, பிறமொழி பேசுகிறவங்க திராவிடங்கள். தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற நம்மளுடைய அண்டைய மாநிலங்களை நமக்கு எதிராக பற்ற அரசியல் எப்படி சரியா இருக்கும்? சிறந்த நிர்வாகிகளை தமிழ்நாட்டில் தேர்றது தான் சரியானதாக இருக்கும். அவன் தெலுங்கு பேசுகிறவனை பூர்வீகமாக கொண்டா என்ன, மலையாளம் பேசுகிறவனை கொண்டா என்ன, அவன் தமிழ்நாட்டில் இருந்து அந்த ஊராட்சியில் இருந்து அந்த ஊராட்சி பிரச்சனைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊராட்சியை சரியாக நிர்வகிக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த பக்குவம் அந்த மனுஷன் இருந்தால் மொழி தடையாக இருக்கக்கூடாது. அந்த ஊராட்சி பற்றி அவனுக்கு புரிதல் இருந்தாவே அவனுக்கு மொழி தடையாக இருக்காது, அவனால் அந்த ஊராட்சியை சர்வே பண்ணிட முடியும். ஸோ மொழியை வச்சு சிறந்த நிர்வாகத்தை யோசிக்காதீங்க, சிறந்த நிர்வாகிகளை நோக்கி சிறந்த நிர்வாகத்தை யோசிங்க. இது என்னோட ரெண்டாவது ஆர்குமெண்ட். இப்போ மூணாவது, இது ரொம்ப சிம்பிள் ப்ரோ, இதை பற்றி பேசுகிறது. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் 100 வேறுபாடுகள் இருக்குது ப்ரோ. திமுக அப்படிங்கிறது குறுநில மன்னர்கள் கொண்ட கட்சி. அதிகாரங்கிறது ஒரு இடத்துல குமிக்கப்படும். தலித் அப்படிங்கிறவங்களுக்கு தலித் தொகுதி மட்டும்தான் கொடுப்பாங்க, பொது தொகுதி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாவே அமைச்சரவையில் இடம் கொடுப்போங்கிற விஷயத்தை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் 120 மாவட்ட செயலாளர் கீழே பெரிய பொறுப்புகள் திமுகவில் உருவாக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகாரம் ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நாங்கள் எங்கள் அதிகாரத்தை பரவலாக்குறோம். 3 லட்சம் பொறுப்புகளை நாங்கள் உருவாக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கோம். திமுகவோட நிலைப்பாடுகள் அத்தனையுமே தாவாக்கால சேமாக இருக்கலாம். ஏன்னா திமுகவில் இருக்க கொள்கைகள் பார்த்தீங்கன்னா கலைஞர் உருவாக்குனது கிடையாது, அண்ணாவோட கனவு. அண்ணாவோட கனவு அத்தனையுமே அற்புதமாக இருந்துச்சு, அண்ணாவால் செயல்படுத்த முடிஞ்சிச்சு. என்னைக்கு அது கலைஞர் கையிலையும் ஸ்டாலின் கையிலையும் அடுத்து உதயநிதி கையிலையும் அப்படியே மாறி மாறி போகுதோ அதுலேருந்து தான் திமுக தடம் மாற ஆரம்பித்தாங்க, பெரிய லெவலில் தவறாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ திமுகவோட கொள்கைகளில் எது நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனையுமே எடுத்துக்கிறோம். பாமகவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிறோம், விசிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிறோம். அத்தனை நல்ல விஷயங்களை எடுத்து தமிழ்நாட்டில் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கும் சிறந்த நிர்வாகம் அப்படிங்கிற திமுகவுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஏன்னா நாங்கள் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு நீண்ட கால தீர்வுகளை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். குறுகிய தீர்வுகளை நோக்கி நாங்கள் ஒருபோதும் நகர மாட்டோம். திமுக இந்த பிரச்சனை இப்போ ஆப் பண்ணுறதுக்கு என்ன வேலை அதை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர இந்த பிரச்சனை இனிமேல் வராததுக்கும் இனிமேல் வரக்கூடாததுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இப்படி நான் பேசணுன்னா குழந்தை கூட தெரியும் ப்ரோ, பெயிண்ட் டப்பா வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. உதயநிதி இந்த கட்சியில் வரப்போறாருங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அந்த கட்சியை நடத்துறது விஜய் அண்ணா தான். 2 பேரும் அரசியல் களத்தில் அடுத்த தலைமுறையாக உருவாக போகிறாங்க. அந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் சீமான் அவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த அரசியல் களம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கலைஞர், ஜெயலலிதா அவர்கள், ராமதாஸ் அவர்கள் சொல்லி ஒரு காலகட்டத்தில் வேலை பார்த்தா அடுத்த காலகட்டத்தில் அடுத்த கால பிள்ளைகள் வர்றாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இங்கே நம்மளோட ஆர்குமெண்ட் அத்தனையுமே சிறந்த நிர்வாகத்தை நோக்கி இருக்கணும். மொழி ஒன்றுது என்ன, இனம் ஒன்றுது என்ன, ஜாதி ஒன்றுது என்ன, மதம் ஒன்றுது என்ன, அப்படி கிடையாது. இந்த பிரச்சனை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கிறாங்க, பாடுபடுறாங்க. இந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. 3 லட்சம் கோடி அப்படிங்கிறது இருக்குது. இந்த 3 லட்சம் கோடியை வச்சு சீமான் அவர்களோட சிறந்த நிர்வாகம் எப்படி இருக்கும், இந்த 3 லட்சம் கோடியை வச்சு தாவேக்காவோட சிறந்த நிர்வாகம் எப்படி இருக்கும்னு சொல்லி நிர்வாகத்தை நோக்கி நம்ம உரையாடல் போகணுமே தவிர ஈகோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, தற்குறி சண்டை போட்டுக்கூடாது. ஸோ என்னோட ஆர்குமெண்ட், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அத்தனையுமே இப்படி தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட கமெண்ட்டுகள் அத்தனையுமே பதிவு செய்யுங்க. சிம்பிள் தான் ப்ரோ, அந்த வீடியோலாம் நீ பார்க்க மாட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், ரிப்ளை வீடியோவை பார்க்காம நீ ரிப்ளை வீடியோ போடுவேன், நீ அந்தளவு மாசான ஆள். ஸோ அதனால் சொல்கிறேன், உனக்கு தெரியலைன்னா தொடாத, தொட்டால் முழுமையாக தொடு, தெரிஞ்சதை வச்சு பேசாத, தெரிஞ்சுக்கிட்டு பேசு ப்ரோ. அவ்வளோதான், வெரி சிம்பிள் ப்ரோ. என்னோட ஒரு சின்ன அட்வைஸு, உன்னோட வயசில் சின்ன பையன் தான் நான் இருந்தாலும் இந்த அட்வைஸை நான் உனக்கு கொடுக்குறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.